அரௌண்ட் ஒரு 15 டேஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணி ஃபைனலா நம்ம போர்ட்டபிள் ஷாப்போட செட்டப் ரெடி. ஆனா நான் பிளான் பண்ண டேட்டுக்குள்ள ஷாப்பை ஃபுல்லா ரெடி பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு நேத்து வீட்டு பக்கத்துல இருக்கிற சர்ச் கிட்ட ஷாப் ஓபன் பண்ணியாச்சு. நேத்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் மட்டும் தான். மார்னிங் ஷாப் செட்டப் ரெடி பண்ணவே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சு. கூட ஹெல்ப்புக்கு அம்மா இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெட்டரா சாரீஸை டிஸ்ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன். மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெறும் ஒரு சாரி மட்டும் தான் சேல் ஆச்சு. நிறைய பீப்புள் யாரும் ஷாப் கிட்ட கூட வரல. கொஞ்சம் பேர் வந்து என்கொயரி பண்ணாங்க, பட் யாரும் வாங்கல. ஈவினிங் டைம் டிஸ்ப்ளே ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணதுல நேத்து ஓவரால் டே வெறும் 3 சாரி மட்டும் தான் சேல் ஆச்சு. பட் நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது. எந்த ஒரு பிராண்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே இல்லாம பிளைனா ரோட் சைட்ல ஷாப் ஓபன் பண்ணதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, பீப்புள் சாரீஸை ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எதிர்பார்க்கறாங்க. பட் சீப்பான சாரீஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதோட மெட்டீரியல் குவாலிட்டி தான். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்ல ஹீரோவே ப்ராடக்ட் தான். சோ நான் அதோட குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. இருந்தாலும் டே 1ல கிடைச்ச இன்சைட்ஸை வச்சு கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வரணும். அடுத்த 4 வீக்ஸ்க்கு சேம் பிளேஸ்ல வீக்கெண்ட் மட்டும் ஷாப் ஓபன் பண்றது தான் பிளான். 4th வீக் சர்ச்ல பெரிய திருவிழா வரப்போகுது. அதுக்கு முன்ன நம்ம ஷாப்பை ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் ஒரே டாஸ்க். ஒரே நாள்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடாது, பட் ஒரு நாள் கிடைக்கும். எபிசோட் 4ல மீட் பண்ணலாம். பாய்.